கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை ஏசாயா 60வது அதிகாரம் 15வது வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Whereas you have been forsaken and hated, so that no man went through you, I will make you an eternal excellency, a joy of many generations என்று பார்க்கின்றோம். இஸ்ரவேலருடைய பாவத்தினாலும் மீறுதலினாலும் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்ததினால் அவர்கள் வெறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, உதாசீனப்படுத்தப்பட்ட மக்களாகவும் அதன் வழியாய் மக்கள் நடந்து போவதற்கு கூட விருப்பமில்லாமலும் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த இஸ்ரவேல் மக்களை, தம்முடைய ஜனத்தை கர்த்தர் தமது அன்பின் நிமித்தமாக மேன்மைப்படுத்தி நித்திய மகிழ்ச்சியாக அவர்களை வைத்து நிரந்தரமான மேன்மையான ஒரு இடத்தை அவர்களுக்கு அளித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் உலகத்தால், உலக மக்களால் கைவிடப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, உதாசீனப்படுத்தப்பட்டு, நெகிழப்பட்டு இருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் தேவன் அவ்விதமாக மாற்றுவார். காரணம், அவருடைய அன்பு நிமித்தமாக அதை செய்வார் என்பதை நாம் வாசித்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.